அப்போ கிருஷ்ணனுக்கு ஒரு பெருமிதமா, ச்சே டே ஒன் எல்லாமே சக்சஸ். அன்னைக்குதான் முதல் நாள் கண்ணுக்குட்டி மேய்க்க போயிருக்கான். இப்பதானே பெரியாழ்வார் யசோதை அவனுக்கு நீராட்டி தலவாரி பூச்சூட்டி கையில கோல்லாம் கொடுத்து திருட்டி கழிச்சு போயிட்டு வான்னு அனுப்பி வச்சிருக்கா இல்லையா, காதெல்லாம் குத்தி வேற அனுப்பியிருந்தா. நல்லபடியா கண்ணுக்குட்டி மேய்ச்சுட்டான். வரும்போது பெருமிதமா, பாத்தியா டே ஒன்னே எனக்கு சக்சஸ், முதல் நாள் ஆயனாக நாள் ஒன்று ரொம்ப சிறப்பா கண்ணுக்குட்டியை மேய்ச்சுட்டேன். இதை வெற்றிக்கு அடையாளமாக என்ன பண்ணானா, காட்டுல கார்கோடல் பூக்கள்னு பூத்திருக்குமா, அந்த பூக்களை எடுத்து தலை மேல சூடிண்டானாம். இப்ப யாராவது தேர்தலில் வெற்றி பெற்றாருன்னா கழுத்துல ஒரு மாலை போடுறா இல்லையா, மாலை அணிவது ஒரு மலர் அணிவிப்பது என்பது வெற்றிக்கு அடையாளமா. இவன் என்ன பண்ணான், உதரம்ங்கிற வயிற்றில் தாமம்ங்கிற கயிற்றால் கட்டுப்பட்டவன், வயிற்றில் கயிற்றால் கட்டுப்பட்டவன் தாமோதரன். எதுக்கு சொல்றான்னா, பா என் பேச்செல்லாம் கேட்கக்கூடிய குழந்தை, அவ்வளவு பவ்யமா என்று கட்டுண்டு கிடந்த தாமோதரா, என் பேச்ச கேட்டுதானடா இவ்வளவு கஷ்டப்பட்டு கண்ணுக்குட்டியை மேய்ச்சிட்டு வந்த. ஆனா இப்ப வரும்போது பார்த்தா மொத்தமா கண்ணுக்குட்டியின் புழுதி மட்டும்தான் இருக்கு. அதாவது திருமேனியில புழுதி படிஞ்சிருந்தா பரவாயில்ல, திருமேனியே புழுதியா இருக்கான். அதனால முதல்ல நீராடவா, குளிச்சுட்டு சாப்பிடலாம், மிச்சத்தெல்லாம் அப்புறம் பேசிக்கலான்னா. கண்ணன் பார்த்தான், மா என் திருமேனியில புழுதி படிஞ்சாலும் அழகா இருக்கும், நீ தானே பாட்டெல்லாம் பாடியிருக்க, அழகா என் கிருஷ்ணன் அப்படியே விளையாட போவான், மண்ணுல உருண்டு பிறண்டு விளையாடுவான், புழுதியை பூசிட்டு வருவான், பட்டுக்கருநீல புடவை பதித்தனல் வைரம் நட்ட நடுநிசியில் தெரியும் நட்சத்திரங்கள் அடி என்னும்படி என் கருநீல வண்ண திருமேனியில அழகா புழுதி படிஞ்சிருந்தா எவ்வளவு நன்னா இருக்கு, இதை போய் யாராவது அலம்பிப்பாளா அப்படின்னு கேட்டான் கண்ணபிரான். பெரியாழ்வார் யசோதை சொன்னா, பார்ப்பா அது பாக்குறதுக்கு எனக்கு பிடிக்கும், ஆனா உன் தேவி நப்பின்னை பிராட்டின்னு ஒருத்தி இருக்காளே, அவ பார்த்தா கிண்டல் பண்ணுவா. அதாவது பெரியாழ்வார் யசோதைக்கு ஒரு பிரம்மாஸ்திரம் இருக்கு. கிருஷ்ணனை என்ன பண்ணி கண்ட்ரோல் பண்ணலனாலும், கண்ட்ரோல் பண்ணாம ஏதாவது ரொம்ப விஷமம் பண்ணான்னா கடைசியா நப்பின்னையை காமிச்சிருவாளாம். பார் நப்பின்னை கோச்சுருவா, ஒழுங்கா சொன்ன பேச்சு கேடு. அதனால கண்ணபிரானை கண்ட்ரோல் பண்ணுவதற்கு பிரம்மாஸ்திரமாக பெரியாழ்வார் யசோதை நப்பின்னையை தான் பயன்படுத்தி அவளை காட்டி காட்டி தான் கண்ணனை அடிபணிய வைப்பாளாம். அந்த வகையில பேடை மயில் சாயல் பின்னை மணாளா, ஒரு பேடை மயில், பேடைனா பெண்ணுன்னு அர்த்தம், பேடை மயில் என்றால் பெண்மயில் போன்ற சாயல், சாயல் கொண்ட, மானல்லவோ கண்கள் தந்தது மயில் அல்லவோ சாயல் தந்தது என்னும்படி ஒரு பெண்மயில் போன்ற சாயல் கொண்ட பின்னை மணாளா, நப்பின்னைக்கு மணவாளனாக கணவனாக இருப்பவனே, பார் நப்பின்னை கோச்சுருவா, ஒழுங்கா சொன்ன பேச்சு கேளு அப்படின்னு நப்பின்னையை காட்டி காட்டி, பார் ஒழுங்கா நான் சொல்றத கேளு, நீ இப்படியே புழுதியோட வந்தா நப்பின்னை உன்னை விரும்ப மாட்டா, நீ புழுதியெல்லாம் அலம்பிட்டு வந்தாதான் நப்பின்னை பிராட்டிக்கு பிடிக்கும், வந்துட்டேன்னா நீராடிட்டு நேரா பிரசாதத்தை அமுது செய்யலாம் என்று சொல்லி அழைக்கிறாள்.